நீங்க குண்டச்சியவே காதலிங்க, அதுவும் எனக்கு சந்தோஷம்தான். What do you mean by that? காதல் இருக்கிற இடத்துல மீனிங் எல்லாம் இருக்காது, ஃபீலிங்ஸ் மட்டும்தான் இருக்கும். எங்களால யாரும் பண்ண முடியாதத உனக்காக அந்த பொண்ணு பண்ணியிருக்கா அபி. உன்னை விரும்புறோன்னு உன் பின்னாடி சுத்திட்டு இருந்தவங்க கூட செய்ய முடியாததை அவ செஞ்சிருக்கா. யாரை நம்ம எதிரின்னு இவ்வளவு நாளா நினைச்சுக்கிட்டு இருந்தோமோ அவ நம்ம குடும்பத்துக்காக தேவதை மாதிரி வந்திருக்காப்பா. அவ பிரக்யா மாதிரி இருக்கிறது மட்டும் இல்ல, பிரக்யாவோட குணமும் அவளுக்கு இருக்குப்பா. இன்னைக்கு இவ பண்ணியிருக்கிற இந்த வேலை என்னோட பிரக்யாவால மட்டும்தான் பண்ண முடியும். அதனால்தான் நான் இன்னைக்கு என்னோட பிரக்யாவுக்கு கொடுக்குற மாதிரியே என்னோட ஆசீர்வாதத்தை கொடுத்தேன்ப்பா. இது எப்படி நடக்க முடியும்? பிரக்யா பொன்னியோட முகம் வேணா ஒன்றா இருக்கலாம், ஆனால் குரல், பிஹேவியர், நேச்சர் எல்லாமே எப்படி ஒரே மாதிரி இருக்க முடியும்? அவள் வீட்டுக்கு வந்தப்போ ஏதோ ஒரு செல்ஃபிஷ் மோட்டிவோடு தான் வந்திருக்கான்னு நினச்சேன். ஆனால் இது வரைக்கும் அவள் அந்த மாதிரி எதுவும் பண்ணவே இல்லை. இது வரைக்கும் அவள் பண்ணது எல்லாமே என் குண்டச்சி பண்ணுற மாதிரியே இருக்குன்னு ஏன் எனக்கு தோணுது? நீங்க என்ன விழாம காப்பாத்துனீங்களா? ஒன்றும் இல்லை, என்னோட காஃபி விழாம காப்பாற்றினேன். அப்படின்னா நான் விழுந்தாலும் பரவாயில்ல, ஆனா உங்க காஃபிக்கு ஒண்ணும் ஆக கூடாது. இருக்கலாம், மேபி, யூ நெவர் நோ. ரொம்ப அநியாயம் பண்றீங்க. காஃபியை இவ்வளவு விரும்புறீங்க, ஆனா அத போட்டு கொண்டு வந்தவளுக்கு வேல்யூவே இல்லையா? இல்லை காஃபி ஆக்சுவலாக அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஐ மீன், இந்த காஃபியை இவ்வளோ அன்பா போட்டா அது இன்னும் ஸ்பெஷலாக மாறிடும்ல. நான் என்ன சொல்ல வரேன்னா, இது ஸ்பெஷலாக போட்டா அது இன்னும் சூப்பராக இருக்கும்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க என்ன சொல்லணும்னு நினைச்சீங்களோ அதை சொல்லிட்டீங்க, நானும் அதை கேட்டுட்டேன். எனக்கு பிடிச்சிருக்கு. சரி, ஓகே. இப்போ நீ போட்ட இந்த காஃபி குடிச்சு நல்லா இருக்கோ இல்லையோ பார்ப்போம். பால் எவ்வளவு ஊத்தணும்? நீயே பார்த்து ஏதாவது ஊத்து. அப்புறம் உப்பு? அதுவும் உனக்கு எவ்வளவு தோணுதோ அவ்வளவு போடு. கொஞ்சமாவது கூட. இல்ல, கொடுக்க மாட்டேன். ப்ளீஸ் கூட. நான் தான் சொன்னல கொடுக்க மாட்டேன்னு. இப்ப கொடுக்க போறியா இல்லையா? இல்ல, இவனும் நத்திங் நெவர். இப்ப பிரெஞ்சுலயும் இட்டாலியன்லயும் சொல்லவா? ஏன் இப்படி பண்ற நீ? தாகம் எடுக்கிறவனுக்கு தண்ணி கொடுக்காதது எவ்வளவு பாவமோ, காஃபி கேட்கிறவனுக்கு காஃபி கொடுக்காததும் அவ்வளவு பாவம் தான், தெரியுமா? அதான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னல, உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க சூஸ் பண்ணிக்கணும். நானா இல்ல இந்த காஃபியான்னு? ஆஃப் கோர்ஸ் நீதான். காஃபி வந்தா? ஏய், இது சீட்டிங் பா. நான் தான் சொன்னல, நானா இல்ல காஃபியான்னு. எப்படி ஒன்ன சூஸ் பண்ண முடியும்? நீ இப்ப என்ன தர்ம சங்கடத்துல வச்சிருக்க. என்ன தர்ம சங்கடத்தை வச்சிட்டேன்? உங்களுக்கு என்னை விட இந்த காஃபி தான் ரொம்ப முக்கியம்ல? இல்ல இல்ல, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. விஷயமே வேற. அது என்ன விஷயம்? அது என்னன்னா, காஃபில எனக்கு நீ தெரிவ. எப்படி? உனக்கு உண்மை தெரியணும்ல, அதான் உண்மையா சொல்றேன். எனக்கு காஃபில நீ தெரிவ. நீங்க எதுவும் சொல்லாதீங்க. எல்லாருக்கும் நிலாவை பார்த்தா தான் தெரியும்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு இந்த காஃபியை நீங்க டாபிக்கை டைவர்ட் பண்றதுக்கு என்ன வேணா சொல்லுவீங்க. நான் எதுவும் கேக்குறதா இல்ல. இப்போ பிரெயின் வேலை செய்யும். இப்போ எக்ஸ்பிளைன் பண்ற பாரு. அது விஷயம் என்னன்னா, அது நான் உன்னை எப்ப பார்த்தாலும்
எனக்கு காஃபி ஞாபகம் தான் வரும். ஏன் அப்படி? அது உன்னோட கண்ணு இருக்குல்ல, அது எனக்கு காஃபியை ஞாபகப்படுத்தும். போய் காஃபி ப்ரௌனா இருக்கும், ஆனா என் ஐஸ் பிளாக் இல்ல. அட, நீ புரிஞ்சுக்க மாட்டேங்கிற. எந்த மனுஷனாலையும் அவன் கண்ணோட அழகா அவனால பார்க்க முடியாது. காலாங்காத்தால சூரியனோட ஒளி உன் கண்ணு மேல படும்போது அப்போ உன் கண்ணு பிரவுன் கலர்ல தெரியும். இங்க பாரு எப்படி. அண்ட் உன்னோட அழகான இந்த சப்பி கண்ணு இருக்குல்ல, இத பார்க்கும்போது நீ அந்த காஃபில போடுற பால் ஞாபகம் வரும். அப்புறம் இதோ இந்த உன்னோட ஐலாஷ் இருக்குல்ல, இது என்னோட காஃபில நீ எனக்காக அந்த சாக்லேட்டை தூவி கொடுப்பல்ல, அது ஞாபகப்படுத்தும். யூ ஆர் த பெஸ்ட். ஹேய், உன்னோட அந்த லிப்ஸ் இருக்குல்ல, இது நீ காஃபில போடுற அந்த சுகர் இருக்குல்ல, அந்த ஸ்வீட்னஸ் எனக்கு ஞாபகப்படுத்தும். நான் இப்போ என்ன யோசிக்கிறேன்னா, நான் அந்த காஃபியை விட்டுட்டு இந்த ஸ்வீட்னஸை ஃபீல் பண்ண என்ன? காஃபி தேங்க்யூ. இதோட டேஸ்ட் குண்டிச்சு போடுற காஃபி மாதிரியே இருக்கு. இது எப்படி பாசிபிள்? ரெண்டு பேருக்குள்ள இவ்வளோ கனெக்ஷன்ஸ் இருக்க வாய்ப்பே இல்லை. ஒருத்தங்களை இமிட்டேட் பண்றது ஓகே, ஆனா ஒருத்தரோட கைப்பக்குவம் அப்படியே எப்படி வரும்? இது கோயின்சிடன்ஸ் இல்லை, இது கண்டிப்பா வேற ஏதோ. ஒருவேளை அந்த ரெண்டு கேரக்டர்ஸும் ஒண்ணுதானோ? இந்த பொண்ணையும் அப்பப்போ நான் தான் பிரக்யான்னு சொல்லிட்டு இருக்கா. உண்மையிலேயே இவ தான் பிரக்யாவா? இல்ல போன தடவை என்னை ஏமாத்துற மாதிரி இந்த தடவையும் ஏமாத்திட்டு இருக்காளா? போன தடவை இந்த வீட்டு ஓனர் மாதிரி வந்தா. இந்த ப்ராப்பர்ட்டி என்னோடது தானே நீங்க எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்கல்ல. இப்ப நான் உங்க எல்லாருக்கும் இன்னும் சில விஷயம் சொல்ல வேண்டியது ரொம்ப அவசியம். இங்க பாருங்க, இன்னையில இருந்து இந்த வீட்ல எல்லாமே நான் சொல்றபடி தான் நடக்கணும். ஒருவேளை ஏதோ ஒரு காரணமா இவளோட ஐடென்டிட்டியை மறைச்சிட்டு இருக்காளா? ஒருவேளை அதான் உண்மைதான், நான் அதை நிரூபிச்சே ஆகணும். உண்மையை வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும். உங்களை விட்டு தள்ளி இருக்கிறது எனக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியாது. நான் உங்க பிரக்யானை ஏன் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க? என்ன பொன்னியாவே நினைச்சு ஏன் தள்ளி வச்சிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் என்ன உங்க பக்கத்துல சேர்த்துக்கோங்க. உன்னை பார்க்கும்போது அப்பப்போ நீதான் என்னோட பிரக்யான்னு தோணுது. இல்லைன்னா நான் பிரக்யாவை அவ்வளோ லவ் பண்றதுனால என் கண்ணு என்னை ஏமாத்திட்டு இருக்கா. உங்ககிட்ட இருந்து உண்மையா மறைச்சு நான் தப்பு பண்றேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா இப்ப எனக்கு வேற வழி இல்ல. நான் உங்ககிட்ட உண்மையை சொல்லணும்னு தான் நினைக்கிறேன், ஆனா என்னால சொல்ல முடியல. ஒருவேளை என் கண்ணு ஏமாத்துறது உண்மையா மாறினா நல்லா இருக்கும். நீ பிரக்யாவா இருந்தா நல்லா இருக்கும். அதோட நீ ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்குங்கிற விஷயம் எனக்கு புரிஞ்சா சந்தோஷமா இருக்கும். விஷயம் எதுவா இருந்தாலும் நான் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டே தீரணும். நீ ஏன் பிரபா என்கிட்ட இப்படி எல்லாம் நடந்துக்கிற? உனக்கு அடிபட்டிருக்கேன்னு தானே நான் உன்கிட்ட. பிரபா பிரபா நான் சொல்றதை கேளு, நில்லு பிரபா. இப்போ நான் என்னதான் பண்ணேன்? என்ன பண்ணேன்னு கேக்குறியா? நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோ பிரபா. நீ என்கிட்ட எப்படி நடந்துக்கிட்டாலும் நான் பொறுத்துக்குவேன். நீ என்னை இக்னோர் பண்ணாலும் சரி, இல்ல எரிஞ்சு விழுந்தாலும் சரி. ஆனா நீ அந்த த்ரிஷா கூட இருக்கிறத மட்டும் என்னால பொறுத்துக்க முடியாது பிரபா. உமல உயிரை வச்சிருக்கிற என்னால எப்படி பிரபா இதெல்லாம் பார்த்துட்டு இருக்க முடியும் சொல்லு? ஆடியோ நீ விட்டு விலகியே இரு.
நான் எதுவும் கேட்க தயாரா இல்ல. உனக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காதுன்னு தெரிஞ்சுக்கிறது என் வேலை இல்ல. இப்ப நீ பண்ணிட்டு இருக்க பத்திய டிராமா எனக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. இந்த பைத்தியக்காரத்தனத்தை இதோட நிறுத்திக்க. இது பைத்தியக்காரத்தனம் இல்ல பிரபா, உன் மேல எனக்கு இருக்கிற காதல். என்னோட இந்த காதல் நீ என்ன சொந்தமாக்கிக்கிட்டாதான் அதுக்கு உயிர் வரும். வேணா ஒரு வேலை பண்ணலாமே. நான் ஏற்கனவே சொல்றதுதான், அந்த த்ரிஷாவை விட்டுறேன். அப்புறம் என்னை சொந்தமாக்கிக்க. ஷட் அப் ஆலியா. என்கிட்ட இந்த மாதிரி பேசுறவெல்லாம் வச்சுக்க. போய் யாராவது சைக்காட்ரிஸ்ட பாரு. அப்பதான் நீ நிம்மதியா இருக்க முடியும், மத்தவங்களும் நிம்மதியா இருப்பாங்க. இந்த பைத்தியக்காரி கூட இந்த வீட்டில் நான் எப்படி இருக்க முடியும்? உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அப்படியே. பிரக்யா, நல்ல வேளை நான் உங்களை எங்கேயே பார்த்துட்டேன். என்னாச்சு? ஏன் இவ்வளவு டென்ஷனா இருக்க? பிரக்யா, என்னால இந்த விஷயத்துல முடியல. ப்ளீஸ் ஹெல்ப் மீ. பிரபா, என்னாச்சுன்னு சொல்லு. அதான் ஆலியா, அவளோட பைத்தியக்காரத்தனம் அதிகமாயிட்டே போகுது. எப்ப என்ன பார்த்தாலும் அவளுக்கு நான் தான் சொந்தம், என்ன வேற யாரும் அனுபவிக்க முடியாதுன்னு சொல்றா. அவ ஏன் எல்லாத்தையும் மறந்துட்டு லைஃப்ல மூவ் ஆன் ஆக மாட்டேங்கிறான்னு எனக்கு புரியவே இல்ல. நீ மறந்துட்டியா? பிரக்யா, அந்த ஆலியா உன்னை மறந்து அவளோட லைஃப்ல மூவ் ஆன் ஆகணும்னு நீ நினைச்சுக்கிட்டு இருக்க. உன் லைஃப்ல நீ மூவ் ஆன் ஆயிட்டியா பிரபா? உன்னால இதுவரைக்கும் அம்முவை மறக்க முடிஞ்சுதா? ஆலியா இன்னும் உன்னை காதலிச்சுக்கிட்டு தான் இருக்கா, உன்னோட பாஸ்ட்ல வாழ்ந்துகிட்டு இருக்கா. ஆனா நீயும் உன் பாஸ்ட்ல தானே வாழ்ந்துகிட்டு இருக்க. இது வரைக்கும் உன்னால கூட அம்முவை மறக்க முடியலல்ல பிரபா. நம்மளோட கடந்த காலம் எவ்வளவு அழகா வேணா இருக்கட்டும், அதுக்காக இந்த நாள் நமக்கு நல்லா இருக்காதுன்னு சொல்ல முடியாதுல்ல. ஒருவேளை நாம இந்த நாளை அழகாக்கிறதுக்கு முயற்சி பண்ணோம்னா நம்ம கடந்த காலம் நமக்கு ஞாபகம் வராது. அம்முதான் உன்னோட உயிருங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். அவளோட இடத்த வேற யாராலையும் பிடிக்க முடியாதுதான். ஆனா எந்த அன்பு உன்னால அம்முக்கு கொடுக்க முடியலையோ அந்த அன்பு மேல இப்ப அதிகாரம் த்ரிஷாவுக்கு தான் இருக்கு. ஆலியா உன்கிட்ட வரக்கூடாதுன்னா நீயும் த்ரிஷாவும் இடைவெளி இல்லாம எந்த அளவுக்கு நெருக்கமா இருக்கீங்களோ உங்களுக்குள்ள ஆலியா எப்பவும் வரமாட்டா. ஷோ, இவ பிரக்யாவா பொன்னியான்னு எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. பிரக்யா கூட இல்லைங்கிற வருத்தத்துல இதுக்கு முன்னாடி தூக்கம் வராம இருந்தது. இப்போ என் கூட இருக்கிறது பிரக்யாவா இருக்குமோங்கிற நினைப்பு எனக்கு தூக்கம் வராம பண்ணுது. காதலிச்சாலும் காதலிக்கலனாலும் நான் என்னைக்குமே உங்களை காதலிப்பேங்க. ஐ லவ் யூ. த்ரிஷா, நீ இந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருக்க? உங்களை எப்படி எல்லாம் அடிச்சிருக்கானுங்க இவனுங்க. உங்களுக்கு இவ்வளவு ரத்தம் வருது. சங்கர், ப்ளீஸ் 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 அவரை விட்டுரு. சங்கர், உனக்கு எஞ்சி கேட்டுக்கிறேன், அவரை விட்டுரு. வேண்டாம் த்ரிஷா. சங்கர், ப்ளீஸ் ப்ளீஸ். உங்களை மட்டும் அந்த சங்கர் ஏதாவது ஒண்ணு பண்ணா ஒன்னு அவனை கொன்னுடுவேன், இல்ல நான் செத்துருவேன்.
என்னங்க உங்களுக்கு ஏதாவது வேணுமா? என்னாச்சுங்க? ஏதோ டென்ஷனா இருக்க மாதிரி இருக்க. இவ்வளவு நாளா நான் இருட்டறையிலே வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கேன். எனக்கு வெளிச்சம் கிடைக்காதான்னு ரொம்ப நாளா ஏக்கத்திலையும் சந்தேகத்திலையும் வாழ்ந்துகிட்டு இருந்தேன். என் கடந்த காலம் இருள் மாதிரி சூழ்ந்துருச்சு. ஆனா நான் புரிஞ்சுக்காத விஷயம் என்னன்னா, வெளிச்சம் எனக்கு முன்னாடியே தான் இருக்கு. ஆனா நான் அதை ஏத்துக்காம போனது என்னோட தப்பு தான். என் வாழ்க்கையில இருந்த இருளை விரட்டி அடிக்க வந்த வெளிச்சம் நீ. உன் கண்ணில் என் மேல இருந்த காதலை பார்த்தேன். ஆனா நீதான் என்னோட வாழ்க்கைங்கிற விஷயத்த நான் இவ்வளவு நாளா உணரவே இல்லை. உன்னால மட்டும்தான் என் கடந்த காலத்துல இருந்து என்னை மீட்டு கொண்டு வர முடியும் த்ரிஷா. உன்கிட்ட இருந்து விலகி இருந்தேன். ஆனா ஒரு நாள் கூட உன் கண்ணு என்ன அதுக்காக குத்தி காட்டல. த்ரிஷா, நான் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். மனசார நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன். கடந்த காலத்தை கடந்து வர முடியல. ஆனா இன்னைக்கு ப்ராமிஸ் பண்றேன், கடைசி வரைக்கும் உன் கூட சந்தோஷமா வாழ்ந்து காட்டுவேன். நான் உனக்கு என்னோட பேரை மட்டும் கொடுக்கல, என் காதலையும் கொடுக்க போறேன். ஐ லவ் யூ த்ரிஷா. ஐ லவ் யூ. I love you so much, Prabha. I love you so much. என்ன பார்த்து தூங்குற மாதிரி நடிக்கிறீங்களா? இவ தூங்குறதும் பிரக்யா மாதிரியே தூங்குறா. என்ன நடக்குதுங்க? இன்னொரு சிமிலாரிட்டியா? இன்னும் 2-3 சிமிலாரிட்டி பார்த்தனா எனக்கு பைத்தியமே பிடிச்சிரும். இவ தான் என் பிரக்யான்னு நம்பிடுவேன்.
நான் தான் ஏதாவது பண்ணணும். கண்டிப்பா ஏதாவது பண்ணியே ஆகணும். நான் கண்ணை மூடிக்கிட்டு யார் என் கண்ணு முன்னாடி வந்து நிக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கேனோ அவ என் கண்ணு முன்னாடி தான் இருக்கான்னு ஃபீல் பண்ற மாதிரி நான் ஏதாவது பண்ணணும். பிரக்யா வர மாதிரி கனவு கண்டுகிட்டு இருந்தேன். இப்ப நான் பாக்குறது கனவா உண்மையா?